தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தி, ஒரு டிவிக்கு தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதனால களத்துல இருக்கிற கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதுல பல கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. பாமக வந்து பல ஆண்டுகளா வந்து போராட்டம் பண்ணிருக்குது. எப்படி சார்? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. 46 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்கார எங்க ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குவது முன்பு வன்னியர் சங்கம், எங்களுடைய வன்னியர் சங்கம் என்பதும் பாட்டாளி மக்கள் என்பதும் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம். இன்னைக்குன்னா நேற்று அடிச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் நாங்க கிடையாது. அரை நூற்றாண்டு கால தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், எங்களுடைய ஐயா, எங்களுடைய கட்சி. ஆக இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல அவங்க இப்படி இவங்க இப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலே பல சாதனைகளை இன்றைக்கு இந்த நாட்டிலே படைத்திருக்கிறோம். 1-2 சாதனைகள்ல 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் எங்க ஐயா. அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ மக்களுக்கான பிரச்சனைகளை ஆங்காங்கே சின்ன பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை வரையில போராட்ட களத்திலே போராடி நின்று பெற்று தந்தவர். சட்டமன்றத்தில், அதாவது ஒரு உதாரணத்துக்கு காவல்துறைக்கே பல தேவைகளை அரசாங்கத்தில் கேட்டு பெற்று தந்தவர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி நான் மற்றவங்க சொல்றதை நாங்கள் கேட்க விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் அல்ல, அரை நூற்றாண்டு கால சாதனை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பொறுத்தவரை ஐயா அவர்கள். ஜி.கே. மணி சாருக்கு வந்து அன்புமணி அவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாங்க. இது நாள்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணிக்கிறாங்க. அவரு இது சார் சம்பந்தமா டாக்டர் ஐயா ஆலோசனை நடத்துறாங்களா? அது சம்பந்தமா என்ன? இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வந்து, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பதவி முடிவுற்ற பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவர் அவர்களாலே நியமிக்கப்பட்ட செயல் தலைவர், அவரும் அந்த செயல் தலைவர் பதவியிலே சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரையும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவர் வந்து எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்கள் மீது ஒரு கடிதத்தை அனுப்புவதோ, என்ன கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொன்னதோ எந்த விதமான தகுதியும் இல்லை, எந்த விதமான உரிமையும் இல்லை. அவருக்கு அந்த கடிதம் அனுப்புவதற்கோ ஏன் நீக்குன்னு கேட்கறதுக்கோ அவங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதனால அந்த கடிதமே எனது கடிதமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. கையெழுத்தில்லாத கடிதம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம்.